இந்த பொண்ணு பேரு கீகாயோங். இவ துபாயில இருந்து ஒரு அற்புத விளக்குல இருந்து வெளியில வர இப்லிஸ் அப்படிங்கிற ஜீனியை கொரியாக்கே கூட கூட்டிட்டு வந்துடுறா. அப்படி இவ கூட வந்த ஜீனி இவகிட்ட 3 விஷ் கேட்க சொல்லி இவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இவ பிறக்கும் போதுல இருந்தே சரியான இமோஷன்ஸ் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு சைக்கோபாத் மாதிரியான குணம் இருக்க பொண்ணு. இவள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னாலயோ ரொட்டீன்ஸ்னாலயும் தான் இவங்க பாட்டி வழி கொண்டு வந்திருப்பாங்க. இவ இந்த ஜீனி கிட்ட பேசுறத பாக்குற எல்லாரும் இவ ஏற்கனவே வினோதமான ஆளு, இப்ப பைத்தியம் நினைச்சுக்கிறாங்க. அப்படிங்கறதுனால ஒரு கிளிப்பை இந்த ஜீனி கையில கொடுத்து இதை நீ தலையில போட்டுக்கணும், இதை நீ எப்பெல்லாம் தலையில போட்டிருக்கியோ அப்பெல்லாம் நீ ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியற அப்படிங்கறத நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் கிடையாது, இந்த ஜீனிக்கும் இந்த கிகாயாங்கும் அந்த தொடர்பு கிட்டத்தட்ட 983 வருஷமா இருக்கு. இவளோட முந்தின பிறவியில இவளாலதான் இந்த ஜீனியே விளக்குக்குள்ள போயிருக்கும். கிட்டத்தட்ட 983 வருஷமா அது விளக்குக்குள்ளேயே இருக்கு. இப்பதான் வெளியே வந்திருக்கு. அதுக்கு இவள் தான் காரணம்னு சொல்லி இவளை பழி வாங்குறது, இவளை கொள்றதுன்னு இந்த ஜீனியோட ஒரே நோக்கம். இவளோட 3 விஷயத்தை நிறைவேற்றி வச்சுட்டா அதுக்கப்புறம் இவளை கொன்னுடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இவ கூடவே இருக்கு. மனுஷங்க ஒரு பேராசை பிடிச்சவங்க அப்படிங்கிறது இந்த ஜீனியோட கருத்து. ஆனா மனுஷங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கிகாயாங் சொல்லிட்டே இருக்கா. இல்ல மனுஷங்க ரொம்ப பேராசக்காரங்க தான் அப்படின்னு இந்த ஜீனி சொல்லவே, அப்படின்னா அது எனக்கு நிரூபிச்சு காட்டுன்னு இவ கேட்கிறா. இந்த நடு ரோட்ல நான் எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு இந்த இப்லிஸ் கேட்கவே, சரி ஓகே, இந்த ரோட்ல வர முதல் 5 பேருக்கு நீ 3 வரங்கள் கொடுக்கணும். நீ தேர்ந்தெடுக்கிற 5 பேர்ல யாராவது 3 பேராவது நீ சொல்ற மாதிரி இருந்தா நீ சொன்ன மாதிரி உன் கையால என்ன கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட மிச்சம் 2 வரத்தை நான் எப்ப வேணுமோ அப்ப கேட்கிறேன் அப்படின்னு சொல்றா. 2 இல்ல, நான் உனக்கு 3 வரங்கள் தரணும் ஜீனி சொல்லும் போது, இல்ல என்னோட முதல் வரத்தை தான் நான் ஏற்கனவே கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்றா.